Hello friends, போன வீடியோட கண்டினியூஷன் ஸ்டான்ஸா வைஸாக லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா ஓடிஏ நைட்டிங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை போய் பார்த்துக்காங்க. The line starts like this. My heart aches under drowsy numbness pains. இந்த போயிட் வந்து ஒரு டல்லாக ஹெவியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏதோ ட்ரக்டாக இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அவரோட the way that he delivers his description. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன், மை சென்ஸ் ஆஸ் தோ ஆஃப் ஹெம்லாக் ஐ ஹேட் ட்ரன். நான் படிக்கும்போது இஃப் யூ ஹேவ் த ஒரிஜினல் டெக்ஸ்ட் ப்ளீஸ் டூ கீப் இட் வித் யூ ஸோ தட் த எக்ஸ்ப்ளனேஷன் மே பி வெரி ஈஸி when I explain this line by line stanza explanation. செகண்ட் லைன் பாருங்கள், மை சென்ஸ் ஆஸ் தோ ஆஃப் ஹெம்லாக் ஐ ஹேட் ட்ரங்க். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹெம்லாக்ங்கிறது ஒரு பாய்சன், விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவரோட நம்னஸ், அதாவது டல்னஸ் எப்படி இருக்குது, நம்னஸ்ங்கிறது அனேபிள் டு மூவ், ஒரு ஆள் நகர முடியல. சம்டைம்ஸ் நம்ம டிசப்பாயிண்ட்டாக இருந்தோம்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா. அம்மாவோ அப்பாவே யாரை திட்டாங்கன்னா வி கான்ட் ஏபிள் டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி த போயிட் ஃபீல்ஸ், அதை விட ரொம்ப ஹெவியாக ஹீ ஃபீல்ஸ். He compares numbness unable to move. He compares his numbness to the effect of a drinking poison. ஒரு விஷம் குடித்தா எப்படி இருக்கும், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலில், அந்த மாதிரியான ஸ்டேஜில் அவர் இருக்கார். அவர் எம்டிட் சம் டல் opiate டு த ட்ரெயின்ஸ். ஏதோ ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது, தூக்கம் வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. தேர்ட் லைனில். ஃபோர்த் லைன் பாருங்கள், 1 minute passed and a lit watch had sunk. He feels as though he is drifting toward forgetfulness. ஏதோ மறக்கிற மாதிரி, மறந்த மாதிரியே இருக்குது, மறந்ததுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே அவர் போகிற மாதிரியே இருக்குது, எதுவுமே ஞாபகம் இல்லை. அன்கான்ஷியஸ் ஸ்டேஸ் லைக் த ரிவர் லித்தி இன் க்ரீக் மித்தாலஜி. க்ரீக் மித்தாலஜியில் ஒரு ரிவர் கூறப்பட்டிருக்கு, லித்தி அப்படிங்கிற ஒரு மித்தாலஜி, க்ரீக் மித்தாலஜி. அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, பட் பீயிங் டூ ஹாப்பி இன் தை ஹாப்பினஸ். இந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டில் அவருக்கு என்ன கேட்குது, அந்த பேர்டோட சிங்கிங் சாங் வந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கு. ஹீ ஃபீல்ஸ் ஓவர்வெல்ம்டு பை த பேர்ட்ஸ் ஜாய்ஃபுல் சாங். ஃபஸ்ட் லைனில் பார்ப்போம் இஸ் ஓவர்வெல்ம்டு வித் சேட்னஸ்ன்னு பார்த்தோம். அதே சமயம் ஹீ ஃபீல்ஸ் ஓவர்வெல்ம்டு பை த பேர்ட்ஸ் ஜாய்ஃபுல் சாங். நீயா சந்தோஷமாக இருக்கியா, அதை நினச்சி நான் என்ன செய்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அவரோட 6th லைனில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், தட் தோ லைட் விங்டு ட்ரையட் ஆஃப் த ட்ரீஸ். இப்போ வந்து அந்த நைட்டிங்கேலை பார்த்து இவர் சொல்கிறார், அந்த பேர்டை சொல்கிறார். ஹீ கால்ஸ் த நைட்டிங்கேல். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, ப்ளீஸ் டூ அண்டர்லைன் திஸ். ட்ரையட் அப்படின்னு சொல்கிறார், DRYAD. ஹீ கால்ஸ் த நைட்டிங்கேலை ட்ரையட். ட்ரையட் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் வித் லைட் விங்ஸ். அந்த ஸ்பிரிட்னா அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம, சின்ன சின்ன அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஸ்பிரிட், ஃபாரஸ்ட்டில் உள்ளக்கூடிய ஒரு குட்டி ஸ்பிரிட் வித் லைட் விங்ஸ். விங்ஸ் ஹெவியாக இல்லாமல் ஒரு சின்ன பேர்டு தானே அது, ப்ரௌன் கலர் பேர்ட். 8th லைனில் பாருங்கள், இன் சம் மெலோடியஸ் பிளாட் த பேர்ட் சிங்ஸ் இன் அ பியூட்டிஃபுல் கார்டன். அதாவது அந்த இன் சம் மெலோடியஸ் பிளாட், அதாவது அது எங்கே பாடுது அப்படிங்கிறது தெரியல, அதோட வாய்ஸ் மட்டும் கேட்டுகிட்ருக்கு. பியூட்டிஃபுல் கார்டனில் பாடுது, இல்லை அந்த ஸ்பாட்டில் கார்டனில் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஷுவராக. நெக்ஸ்ட் 9th லைன் பாருங்கள், ஆஃப் பீச் அண்ட் க்ரீன் அண்ட் ஷேடோஸ் நம்பர்லெஸ். அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஃபுல் ஆஃப் க்ரீன் பீச் ட்ரீஸ். அது என்ன ட்ரீஸ் இருக்குன்னா பீச் ட்ரீஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, BEECH, பீச் ட்ரீஸ் அண்ட் மெனி ஷேடோஸ். ஷேடோஸ் நிழலாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த நைட்டிங்கேல் பறவை வந்து பாடிட்டு இருக்கு அப்படின்னு ஜான் கீட்ஸ் சொல்கிறாங்க. சிங்கஸ்ட் ஆஃப் சம்மர் இன் ஃபுல் த்ரோட்டட் ஈஸ். அந்த பேர்ட் எப்படி பாடுதுன்னா, பேர்ட் சிங்ஸ் ஃப்ரீலி அண்ட் ஜாய்ஃபுல்லி வெல்கமிங் சம்மர். சம்மரை வெல்கம் பண்ணி அந்த பேர்ட் வந்து என்ன செய்யுது, பாடிட்டு இருக்குது. சாங் ஆஃப் நைட்டிங்கேல் வந்து சம்மரை வெல்கம் பண்ணி ரொம்ப ஈஸ்ஃபுல்லாக பாடுது. அதுதான் லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க, சிங்கஸ்ட் ஆஃப் சம்மர் இன் ஃபுல் த்ரோட்டட் ஈஸ்ட். இதோடு இந்த ஸ்டான்ஸா ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவைன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் let us read together and crack PGTRB and UGTBRB competitive exam. I hope this video may be useful to you, and if you feel like useful, please do like and subscribe our channel. Thank you.